நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் ஒவ்வொரு தேவ சமூகத்தில் ஆராதனையில் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கவும் கர்த்தரை துதிக்கவும் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் மகிமையானவரப்பா. மகிமையும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர் தம்முடைய ஜனங்களோடு கூட நீர் பேசுகிற தேவன், நீர் இடைப்படுகிற தேவன், நீர் பேச விரும்புகிற தேவன், உடைய சித்தத்தை ஆண்டவர் நீ அறிவிக்க விரும்புகிற தேவன், உடைய திட்டத்தை தெரிவிக்க விரும்புகிற தேவன். அப்பா, இதோ நாங்கள் யாவரும் உடைய சித்தத்துக்கும் உடைய திட்டத்துக்கும் ஆண்டவர் எங்கள் இருதயத்தை நாங்கள் நேராக்குகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீரே உடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அடியனை நீர் உம்முடைய சிலுவையில் நீர் மறைத்து கொள்ளுங்க. உடைய பரிசுத்த மகிமையில் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. தேவ பிரசன்னம் இந்த கூடாரம் முழுதுமாய் கேட்கிற எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கட்டும். ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வராக. நீர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆராதனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை ஒவ்வொரு வாரமும் கடந்த ஆராதனையிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் மீண்டுமாக கடந்த நாட்களில் நாம் தியானித்த வேத பகுதியை நாம் மீண்டுமாக வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையின் தலைப்பிலிருந்து நாம் கடந்த ஆராதனையில் நாம் ஒரு பகுதியை நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையின்படியே நாம் தொடர்ந்து இன்னொரு தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே நாம் வாசித்தோம், அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் என்று சொல்லுகிறதான வார்த்தையானது எவர்களை குறிக்கிறது அப்படின்னா தேவ ஜனங்களை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை நமக்கு நேராக வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நேராக இந்த வசனம் வருது, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்காக அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆராதனை வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் விசுவாசிக்கணும். என்னுடைய பட்சத்தில், என்னுடைய அருகில், எனக்கு மேலாக கர்த்தர் எனக்காக வருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கையிட போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லமா, கர்த்தர் என் பட்சத்தில் அவர் காணப்படுவார். சொல்லமா, எல்லாம் வாய்த்தரும் சொல்லமா, கர்த்தர் என் பட்சத்தில் காணப்படுவார். அப்படி நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்க. சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்காக அவர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் தம்முடைய ஜனமாகிய யாவருடைய பட்சத்திலும் அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார், காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். கடந்த வாரத்தில் நாம் இதில் ஒரு தலைப்பின் மத்தியில் நம்ம வாசித்தோம், ஆராதித்தோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களாகிய தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தர் பாருங்க, யாருக்குமே இதுவரையிலும் காணப்படாத, கேள்விப்படாத ஒரு வகையில் கர்த்தர் அவர்களுக்காக காணப்பட்டார். மேகமாகவும் அக்கினியாகவும் காணப்பட்டார். இது எல்லா ஜனங்களும் கேள்விப்பட்டாங்க, பார்த்தாங்க. எல்லாம் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு என்று சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக மாத்திரமே அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் காணப்படுவார். ஏன்
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் அன்றைக்கு காணப்பட்டார் என்று சொன்னால், அவர்கள் காணாத கானான் தேசத்தை விசுவாசித்து கடந்து போனார்கள். அல்லேலூயா. வனாந்தரத்தில் வந்து நிற்கிறாங்க. கானான் தேசம் கிடையாது, இருக்குது, ஆனால் அவங்க பார்க்கல. ஆனாலும் எங்கே நிற்கிறாங்க? வனாந்தரத்தில், ஒன்றுமே உதவி இல்லாத இடத்துல காணாத ஒன்றை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வனாந்தரத்தில் வந்து நின்றாங்க. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் என்ன பண்ணார்? அவர்களுக்காக ஒன்றை அவர் என்ன பண்ணார்னா நிரூபித்தார், மேகமாகவும் அக்கினியாகவும். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் நமக்கு நிச்சயமாய் தேவை. நீங்களும் கூட தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்கள் சுதந்திரிக்க உங்களுக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தாதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க போகிற காரியத்தின் மகிமையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. சரி, பாருங்க, இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு அவர் தருகிற வேத பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. இப்ப சாமுவேலை கர்த்தர் அவர் என்ன பண்ண கூப்பிட்டு, நான் பெத்லகேமில் இருக்கிற ஈசா என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் அவனுடைய குமாரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி முதல் ராஜாவுக்கு பின்பதாக, அதாவது சவுலுக்கு பின்பதாக இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவர் விரும்பினார். அதே போல் என்ன பண்ணார்னா இந்த சாமுவேலுக்கு கைட் பண்ணி அனுப்புகிறார். ஏன்னா சாமுவேல் மீண்டுமாக இந்த சவுலுக்காக ஜெபம் பண்ணியிருந்தார். ஆனால் தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம்? இல்லை, நான் இன்னொரு ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் ஏற்படுத்தினேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். இவரும் பாருங்க பெத்லகேம் தேசத்துக்கு வராரு இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. அவள் வந்து ஈசாயின் குடும்பத்தை சந்திக்கிறாரு. அந்த குடும்பத்தில் வந்த பிறகு அவனுடைய குமாரில் எல்லாரையும் பார்க்குறாரு. யார் தான் கர்த்தரால் தெரிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. இவர் ஒரு வேளை நினைச்சதெல்லாம் கர்த்தர் அவர் எல்லாத்தையும் நிராகரித்தார் இல்லையா. நம்ம வாசிக்கிறோம், அவர் ஒவ்வொரு மகனையும் அவர் பார்க்குறாரு. அந்த பார்க்குற போது இவனாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. கர்த்தர் இவனை தெரிந்து கொள்ளலை அப்படியெல்லாம் சொல்லி வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த சாமுவேல் அந்த ஈசாயை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோதான் உங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் எதுக்குங்க இதில் அப்படின்னார். அப்போது யோசனை, இல்லை நீங்கள் கொண்டு வா, அவனே ஒரு விஷயம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து வர வைக்கிறாங்க. இப்போ இந்த தாவீது வனாந்தரத்துலேருந்து எப்படின்னாக்கா வயல்வெளியிலேருந்து ஆடுகளை மேய்த்துக்கொண்டு அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை கர்த்தர் பார்த்து இந்த சாமுவேலுக்கு சொல்கிறாரு, இதோ பார் இவன் தான். வாசிக்கலாமா? வாசிப்போம். 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அதனால தெரிந்து கொள்ளல. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா. ஈசாயின் குடும்பத்தில் எல்லாமே அழகா இருந்தான். முதல் மகனை பார்த்தா அவன் ராஜா மாதிரியே இருந்தான். சாமுவேல் பயந்துட்டார், இப்போ தான் பழகுது, கரெக்டாக இருக்கிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னுச்சான். ஆனால் அவன் இல்லைன்ட்டான். அப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? இப்போ இவர் பார்வைக்கு யாரெல்லாம் நினைச்சாரோ யாரும் இல்லை. ஆனால் கடைசியாக அற்பமானவனாக இருந்தான் இல்லையா. அந்த குடும்பத்திலே அவன் யாரோ ஏதோ ஒரு ஆடு மேய்ப்பதற்காக அனுப்புகிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆடு மேய்ப்பராக இருக்கிறான்னா எல்லாருக்குமே அதெல்லாம் ஒரு விஷயம், பரவாயில்ல விட்டுருங்க. அப்போ அந்த ஆடு மேய்ப்பராக இருக்கிறவங்களுக்கு தகுதி என்னன்னாக்கா எந்த தகுதியும் கிடையாது. அல்லேலூயா. அதனால் அவர் என்ன பண்ணாங்க, நீ இதாவது போய் செய் அப்படின்னு சொல்லி, சும்மா இருக்கிறத விட போய் இதெல்லாம் போய் மேய்ச்சினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க, நீ எங்கே ஆடு மேய்க்கிறியோ மாடு மேய்க்கிறியோ கவர்மெண்ட்டில் போய் என்ன பண்ணு, ஆடு மேடாது மெய் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? சரி விட்டுருவோம், வேணாம். அப்போது பாருங்கள், இவருக்கு என்ன இல்லைக்கா, இவருக்கு எந்த வேலைக்கும் ஒரு தகுதி இல்லை. நீங்கள் போய் என்ன பண்ணு, இருக்கிற ஆடு மேடாது போய் மெய் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புன இந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார்னா இங்கே ராஜாவாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாராம்? 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம் தொடர்ந்து.
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு, நல்லா கவனிக்கணும் வார்த்தை, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கவனிக்கணும், தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா. இங்கதான் இந்த வார்த்தைக்கு தான் நான் கொண்டு வரேன் உங்களை. தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்ப எங்க இருந்து வர்றார்? அவர் மேலே எப்போதுமே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீதுக்காக கர்த்தர் என்ன பண்ணாலாம்? இறங்கி வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்காக இறங்கி வந்தார். ஆகையினால தான் இந்த தாவீது தான் எழுதின சங்கீதத்தில் அநேக வார்த்தைகளில் இவரை குறித்து சொல்லுவார். அதில் ஒன்றை நம்ம இந்த நாளில் வாசிக்க போகிறோம். 118 சங்கீதம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம் பாருங்களேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எல்லாமே மனுஷன் தான் பூமியில. அல்லேலூயா. நீ ராஜாவா இருந்தாலும் சரி, நீ மனுஷன் தான். நீ யாரா இருந்தாலும் சரி, மனுஷன். இந்த ஒரு அவர் எப்படி இருக்கிறாருன்னா, எந்த மனுஷன் எனக்கு என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ தைரியமா இந்த தாவீது இருந்தார் எந்த மனுஷனுக்கும். அதனால தான் கோலியாத் கூட மனுஷன் தான். அல்லேலூயா. ராஜத மனுஷன். இந்த கோலியாத்து கூட தாவீது பயப்படலையே அப்படின்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு கிருபை மற்ற எந்த சகோதரருக்கும் என்ன இல்லை, கிடைக்கல. ஈசாயின் குடும்பம் தான், தேவ ஜனங்க தான், ஆனால் அவங்களுக்கு யாரும் கிடைக்கல. இவருக்கு மாத்திரம் அப்படி கிடைப்பதற்கு விசேஷமான காரணம் என்ன? தேவன் ஏன் அவரை மாத்திரம் செலக்ட் பண்ணுறாரு? நம்ம யோசிக்கணும். இதை தான், தேவன் ஏன் அவரை மாத்திரம் செலக்ட் பண்ணுறாரு? நீங்கள் யோசிக்கணும். அப்போது பாருங்கள், கர்த்தர் தாவீதை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவருடைய பட்சத்தில் வந்து இருப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா, இங்கே தான் லூக்கா எழுதுறாரு. வாசிக்கலாம் பாருங்களேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ தாவீதின் மீது 2 காரியம் தேவனாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் பார்த்துட்டேன். 2வது, அவன் என் சித்தத்தின்படியே செய்வான். 2 விஷயத்த தாவீதத்தில் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவர் என்னென்னா அவனிடத்தில் கண்டார். ஒன்று, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் நான் பார்த்துட்டேன். 2வது, அவன் என் சித்தத்தின்படி என்ன பண்ணுவான், அடுத்தது செய்வான். 2 விஷயத்த வைத்து தான் தாவீதை தேவனை கர்த்தர் என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். வேற எந்த இந்த காரியம் வேற எந்த சவுலுக்கும் இல்லை. இப்போ தாவீதை தேவனை கர்த்தர் பாருங்க தெரிந்து கொண்டு சும்மா உடல பாருங்களேன். வேதவாசனம் அங்கும் இங்குமா சொல்கிறது அப்படியே வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். எப்படி சொல்லுதுன்னா, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து, பாருங்க, எல்லாம் அவனால இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்பான். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளிமையானவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும், வாசிமா தொடர்ந்து. உட்காரவும், எங்க உட்கார வைக்கிறாரா? அவரை பிரபுக்களோடு உட்காரவும், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆகையினாலதான் இந்த இஸ்ரவேலுடைய மகிமையான அந்த ஒரு அந்த உயர்வை, மேன்மையை இந்த தாவீது கொடுத்தாராம். சாதாரணமான தாவீதுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உயர்வு அவனுக்கு வந்தது. எப்படி வந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் இங்கே கூட பாருங்கள் எப்படி கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார் என்று சொல்லி 6ஆம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும்.
தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்ரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்ரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். முறைமுறையாக தொடர்ந்து அப்படி ரிப்பீட்டா பாடினுக்கிறாங்களாம். முறைமுறையா அப்படின்னா ரிப்பீட்டா தொடர்ந்து அதே பாடினுக்கிறாங்களாம் பாருங்க. இதை கேட்டு கேட்டு சவுலுக்கு அப்படியே ரொம்ப விசனமாயிடுச்சு. அடுத்த வருஷத்துல இருக்கும் சும்மா இதே பாடினுக்கிறாங்களே அப்படின்னா என்னன்னா தேவனை கர்த்தர் பாருங்க. சவுல் ஒரு ராஜா, ஆனா தாவீது அந்த அட்ரஸே இல்லாதவங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் தாவீதை கர்த்தர் அங்க ராஜாவாக அவர் தெரிந்து கொண்டு கர்த்தர் அவனுடைய பட்சத்தில் வந்து கோலியாத்தை அவர் ஜெயித்ததுனால அவர் பேர் பிரசவமாக மாத்துறார். ஹல்லேலூயா. இப்போ சவுலுக்கு மேலாக இந்த தாவீதை தேவனை கர்த்தர் உயர்த்துகிறத எல்லாருமே கேள்விப்படுறாங்க. ஹல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எல்லாமே கேள்விப்படுறாங்க. சவுல் கொன்றது கொஞ்சம் தான்ப்பா, ஆனால் தாவீது கொன்றது பாருங்க அதிகம். அல்லேலூயா. இப்படி அவர்கள் பாருங்க இந்த தாவீதை சவுலின் சவுலாகிய அந்த ராஜாவுக்கு மேலாக தேவனை கர்த்தர் உயர்த்தி பாடும்படி வைத்தாராம். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் அறிந்துக்கணும், இந்த தாவீதின் பேரை என்ன பண்ணும், எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பாருங்க அவனை உயர்த்தினார். அப்படியானால் இந்த தாவீது தேவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டு அவர் உயர்த்தினார். காரணம் என்னன்னாக்கா 2 விஷயம்தான் நான் சொன்னது போலவே. அப்போ இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த லூக்கா எழுதுகிறாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். 2வது காரியம், அவன் என்ன பண்ணுவான், என் சித்தத்தின்படி அவன் செய்வான். சரி, கர்த்தருக்கு சித்தமான 2 நம்ம இன்றைக்கு 1 மாத்திரம் நம்ம கவனிக்க போறோம். கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, முதலாவது அவர் சொல்றாரு, ஒரே ஒரு காரியத்தை தேவனை கர்த்தர் இருதயத்தில் கண்டார். என்னன்னாக்கா என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்றார். இப்போ என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படி சொல்றாருன்னா முதல்ல அவர் இருதயத்தை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, ஈசாயின் குடும்பத்துல மற்றவர்களுக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற போல இல்லை. அப்போ எப்படி இருக்காங்கன்னா வேறுபட்ட இருதயமா இருக்கிறாங்க. ஆனா இந்த தாவீது மாத்திரம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன். இது தாங்க பிரிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. எல்லா இருதயமும் ஒன்றா இருக்காது. ஏன்னா இருதயம் எப்படி என்று சொல்லி எரேமியாவின் புஸ்தகத்தில் இருக்குது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. இருதயம் இருவாரு எப்படிப்பட்ட இருதயம் மாத்திரம் இருக்குது. மாத்திரம் கொஞ்சம் அப்படி வாசிட்டு நம்ம போயிருவோமே. நான் வாசிக்கிறேன் இருங்க. எரேமியா 17:9-10 வாசி. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? போதும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு 9ஆம் வசனம் இல்லையா, 17:9 வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தேவனை கர்த்தர் மாத்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகையினால தான் இப்போ இந்த ஈசாயின் குடும்பத்தில் மற்றவர்கள்லாம் எப்படி இருந்தார்களோ அது எழுதப்படலை. ஆனால் தாவீதை மாத்திரம் கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்லவர் பாருங்களேன். இன்றைக்கு நம்மளை குறித்து சொன்னாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. தேவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருவேளை பரலோகத்தில் எங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர் நம்ம சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அப்படி நம்ம சொல்ல நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவன் தாவீதை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லி. ஆகையினால தான் தாவீது பாருங்க, தேவனாய் கர்த்தர் அவன் ஆடுகளை மேய்த்தவனாய் இருந்தாலும் பாருங்களேன், அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உண்மையாகவே இது தேவனாய் கர்த்தர் பாருங்க அவன் இருதயத்தை எப்படியெல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறார் என்று சொன்னால், அப்போது எவ்வளோ ஒரு பெரிய தேவனாக இருக்கிறார் பாருங்களேன். இன்றைக்கும் நம்மளுடைய இருதயத்தையும் கூட தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. அவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோன்னா 139ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பார், நம்ம அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர்.
உங்களுடைய எல்லா தோற்றம் முதல் உங்களுடைய எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோமோ நம்ம எல்லாமே ஒன்று அவர்கிட்ட வெளியரங்கமாக இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்தவர். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் இந்த தாவீதை குறித்து சொல்கிறாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி முதலாவது நம்ம அவரை அப்படி வேதத்திலேருந்து நம்ம டச் பண்ணிட்டு நம்ம இங்கே வருவோம். பாருங்களேன், பேதுரு எழுதுகிற 2 பேதுரு புஸ்தகம் வாசிக்கலாம். கர்த்தருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதாங்க அவருடைய இருதயத்தின் விருப்பம். அல்லேலூயா. இப்போ வாக்கு தத்துவம், அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி எபிரேயர் 10:25-23 வசனம் சொல்லுது. ஆனால் எல்லாருமே இப்போ எப்படி சொல்கிறான்னா, அவர் சொன்னார் வரமாட்டார், அவர் சொன்னார் வரமாட்டார். இதே தான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க. அவரும் இப்படி அவருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவர் தாமதமாயிராமல் கவனிக்கணும். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் அவருடைய வருகையை நீடிய பொறுமையாக வைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் வந்துட்டா நிறைய பேர் ரசிக்கப்பட முடியாது. அவர் இப்போ வந்துட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பின்மாற்றத்துக்கெல்லாம் மனம் திரும்ப கூட முடியாது, எல்லாம் அவுட்டு. அல்லேலூயா. என்னால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பான். பின்மாற்றத்தில் இருக்கிறவன் மாறுவான், ரசிக்கப்படாதவன் மாறுவான், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஒரு வேளை அடுத்த வருஷத்தில், இப்போ பாருங்கள் இந்த வருஷத்தில் இருக்குது, அடுத்த வருஷத்தில் வந்தாக்கா ஒரு வேளை எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் பாருங்கள் அவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மனுஷன் கூட, அந்த வார்த்தையை கவனிக்கும் போது உண்மையாகவே ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது ஒரு இருதயம் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா, ஒவ்வொரு மீதும் அவர் அன்பாக இருந்தார். அல்லேலூயா. அவன் பாவத்தோடு கூட இருந்தாலும் தேவனை கர்த்தர் அவனை நேசிக்கிறார். அவன் பாவத்தை தான் வெறுக்கிறார். அல்லேலூயா. இல்லையா, மனுஷனை அவர் நேசிக்கிறார். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற இருத்தில் இருக்கிற பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். இல்லையா, பாவமுள்ள மனுஷன் நேசிக்கிறாரு, ஆனால் பாவத்தை அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்வதில்லை, அதை வெறுக்கிறாரு. அப்போது அவருடைய இருதயம் என்னென்னா, இப்படி ஒரு மனுஷன் கூட எந்த வகையிலும் கெட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி கெட்டு போவான் அப்படின்னாக்கா, தாமாக கெட்டு போல வஞ்சிக்கப்பட்டு கெட்டு போவான். கவனிக்கணும், ஒரு மனுஷன் தாமாக கெட்டு போக மாட்டான். மனுஷனுக்கு சுய புத்தியே கிடையாது ஃபஸ்ட்டு, நான் நினைக்கிறேன். இல்லையா, ஆதம் முதற்கொண்டு எப்படி தான் வஞ்சிக்கப்பட்டு தான். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏவி பிசாசன் என்ன பண்ண, நம்மளை ஏவி ஒருத்தனை பாவம் செய்ய வைக்கணும். ஒருத்தனை ஏவி என்ன பண்ணணும், சில காரியத்தை செய்ய வைக்கணும். ஒரு தீமையான காரியத்தை ஒருத்தன் இருதயத்தில் யோசித்து அதை நினைத்து அதை செய்யும்படி தூண்டின பிறகு அவன் போய் செய்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா பிசாசானவனால் வஞ்சிக்கப்படுதான் ஒருத்தன் பாவத்தில் போய் விழுறான். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக கை கொடுக்கும்படி பூமிக்கு வந்தாரான். அல்லேலூயா. இந்த மனுஷன் எப்படின்னாக்கா, தாமாக அவனை இல்லை, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் பாவத்தில் விழுகிறான் என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால தான் தேவனை கர்த்தர் எப்படியாகிலும் மனம் திரும்புவான் என்று சொல்லி அவனுக்காக தம்முடைய வருகையை கூட அவர் என்ன பண்ணுறாராம், தாமதப்படுத்தி அவர் என்ன பண்ணுற, ஒரு மனுஷன் கூட அவன் மரித்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய இருதயம் ஒவ்வொரு மனுஷன் மீதும் அன்பாக இருந்தது. ஹல்லேலூயா. இதே இருதயம் தான் தாவீதுக்கும் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். பாருங்களேன், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 36 வரைக்கும் வாசிக்கலாம். 34 முதல் 36. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. கவனிக்கணும், இங்க என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை அவன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இவரை பார்த்து பயப்படுறார் சவுலு. நாங்கள்லாம் இந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்பதுக்கு முன்பாக நாங்களாம் பயப்படுறோம்பா. ஏன் அப்படின்னா பயந்தார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், தாவீது ஏதோ ஒரு
வாலிபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இவர் போய் சண்டை போடுறது போல இருக்குது சவுலுக்கு பார்க்கறதுக்கு. அப்பா நீ எல்லாம் ஏமாத்துறோம், இவங்ககிட்ட போகிறதுக்கு இவெல்லாம் பயங்கரமான ஆள், ராட்சதான், அவன்கிட்ட போய் நீ சண்டையே போட முடியாது அப்படியெல்லாம் இவர் சொல்லி இவருக்கு என்ன பண்ணுறாருன்னா இவர் அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் இதை தாவீது சொல்கிறா, விடுங்க, அவர் யார், அவர் ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு கதை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு விஷயம் உங்களுடைய அடியான் ஆடுகளை மேய்த்து கொண்டு போது ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, இன்னொரு முறை கரடி வந்துச்சு. இந்த கரடியும் சிங்கமும் கூட மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை என்ன பண்ண கவ்வி கொண்டு போது. ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். இப்போது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். கவனிக்கணும், தப்புவிக்கிற ஒரு குணம் யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சுங்க. கர்த்தரும் அது மாதிரி தான், நம்ம பாதாளத்தில் போய் விழாதபடிக்கு தப்புவிக்கிற ஒரு குணத்தோடு தான் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க, போனா போட்டோம், ஒரு ஆடு தானே, நம்ம போனால் என்ன ஆகும்? இன்னைக்கு நிறைய பாருங்க, ஒரு மேய்ப்பங்கிட்ட இந்த வேலையை குத்துனானாக்கா அவன் எப்படி பண்ணான், ஐயோ நான் தப்பிச்சா போதும் பா, அது பெரிய விஷயம்ப்பா, அது போனால் போகுது அப்படின்னு சொல்லி அவன் தன்னை காப்பாற்றி கொண்டிருப்பான். ஆனால் இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்னா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனாக இருந்தனால அதை ஓடுறான். அல்லேலூயா. ஓடி போய் அதன் வாயிலிருந்து அதை என்ன பண்ண காப்பாற்றுறான். அது இவன் மேலே பாயுது, கவனிக்கணும், இவன் மேலே பாயுது. ஆனால் வசனம் சொல்லுது பாரு, அழகாக அதை எழுதிருக்குது, வாசிக்கலாம். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா தன் உயிரை அவர் என்ன பண்ண, மேன்மை பாராட்டாம என்ன பண்ணுறாரு, அந்த ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அல்லேலூயா. இதை தான் யோவான் புஸ்தகத்தில் இயேசுக்கு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பன்னா தன் ஆடுகளுக்காக. வாசிக்கலாமா? அதையும் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆடு எப்படியாவது காப்பாற்றப்படணும். தாவீது ஓடுறாரு, போட்டோன்னு விட்டுடலாம். நம்ம கூட அப்போ இந்த இடத்துல இருந்தானா இப்படி நினைப்போம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம போவோமா, ஒன்று போச்சு, 100ல் 1 தானே போச்சு, போ பரவாயில்ல, எதனா குட்டி போட்டா பார்த்துக்கலாம், கணக்கில் வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். யார் போய் இதை போய் சண்டை போட்டுங்குது அப்படியெல்லாம் நினைப்போம். நம்மக்கிட்ட இருந்த சொந்த ஆடு இருந்தாலும் அதுக்கிட்ட இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அப்படி தான் நம்ம நினச்சி நிற்போம். ஆனால் தாவீதுக்குன்னா ஒரு ஆடு கூட என்ன பண்ணக்கூடாது, அதை ஏன் கரத்தில் இருக்குது, இந்த ஒரு ஆடு கூட என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது, அங்கே போய் அது செத்துடக்கூடாது என்று சொல்லி அதை என்ன பண்ணாராம், அந்த ஆடுகளின் மீது வைத்த அன்பினால் அவன் என்ன பண்ணான், தன்னையும் பாராமல் அவன் என்ன பண்ணான், அந்த சிங்கத்தோடு கூட சண்டை போடுறான், அந்த கரடியோடு கூட சண்டை போடுறான். காரணம் ஒன்றுங்க, அதன் வாயில் இருக்கிற அந்த ஆடு காப்பாற்றுவதற்கு உண்டான ஒரு பிரயாசப்படுறான். காரணம் என்னக்கா, அந்த ஆடு மேலே வைத்த அன்பினால். நம்மளும் ஒரு ஆடு தான், வேதம் சொல்லுது இல்லையா, அவருடைய மேய்ச்சலையும் நம்ம ஆடுகளாக இருக்கிறோம், நம்மை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா, நம்மையும் தான் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, நம்மை அவர் மந்தைகளாக அவர் ஒரே ஒரு பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே மெய்ப்பன் சொல்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கிற ஊழியக்காரெல்லாம் மெய்ப்பர், ஆனால் நமக்காக ஒரு பிரதான மெய்ப்பன் ஒன்று இருக்கிறார். இந்த மெய்ப்பர் என்ன பண்ணுவாராம், கவனிக்கணும், ஊழியர்களாக இருக்கிற மெய்ப்பர் என்ன பண்ணாலாம், இந்த ஆடுகளை கரெக்டாக மேய்த்து எடுத்துன்னு போய் யார்கிட்ட கொடுக்கணும், பிரதான மெய்ப்பன்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. அது யாருடைய பொறுப்புனா, இந்த மெய்ப்பங்கிட்ட எத்தனை ஆடு கொடுத்தாரோ அத்தனை ஆடு எத்தனை போய் என்ன பண்ணோம், கரெக்டாக கொண்டு போய் அவட்ட இதப்பா நீ கொடுத்த ஆடுந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஊழியருடைய கரத்தில் இருக்குது. அவர் எந்த மெய்ப்பன்கிட்ட என்ன பண்ணுவார், ஒருத்தண்ட 5 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தண்ட 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தண்ட 1 தாளந்து கொடுக்குறாரு, கணக்கு கேட்குறாரு. அதே போல தான் இங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுமா, இந்த ஆடுகளை அவர் என்ன பண்ணோம், கண்காணித்து பாதுகாத்து இல்லையா, அவங்கள நடத்தி பிரதான மெய்ப்பன்கிட்ட என்ன பண்ணோம், அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அல்லேலூயா. அதுதான் இந்த ஊழியருடைய வேலை. சரி, இங்கே பாருங்க, இந்த தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தான். ஆடுகளுக்காக யாருன்னா இதை போய் பார்ப்பாங்க, ஆடு போட்டோமப்பா அப்படி தானே சொல்லுவாங்கல்ல. ஆனால் அப்படி இல்லை, ஒரு ஆடு கூட என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு ஆடு ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா
அவன் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அவன் பிச்சு எடுத்துட்டு வந்தான் பாருங்களேன், அவன் தப்பிவித்தான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்படியானால் பாருங்க, ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு இருதயமுடையவனாய் இருந்தானா. அதனால தான் பாருங்களேன், இவனால் என்ன பண்ண முடியுதுன்னா அங்கே போய் அந்த சிங்கத்தின் பிடியிலிருந்தும் கரடியிலிருந்தும் பாருங்கள் உயிரோடு கூட காப்பாற்றி வந்தானா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை எதிர்பார்க்கிறார். அவருடைய இருத்துக்கு ஏற்றவளாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மையும் எதிர்பார்க்க. இன்றைக்கு தாவீது இருந்தார், அவருடைய இருத்துக்கு ஏற்றவனாய் இருந்ததை தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு நம்மை பார்க்குறாரு, அவர் இருத்துக்கு ஏற்றவளாக இருக்கிறோமா என்று சொல்லி. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னாக்கா அது அன்புள்ளதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்புக்கேற்ற இருதயம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நாம் இருக்கிறவர்களாய் நாம் திரும்பும்போது நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவன் அல்லேலூயா நம் பட்சத்தில் வருவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதத்தில் யோவான் எழுதுறாரு, 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நான் இந்த வசனத்தை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காது. வசனத்தை மாற்றக்கூடாது, ஆனால் நமக்காக அதை நான் சொல்கிறேன் இல்லையா? இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மீண்டுமா வாசிமா அந்த வசனத்தை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாத தேவ ஜனங்கள் தேவனை அறிய முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக தான் இருக்கிறார், ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம யாருன்னா தேவ ஜனங்கள், அன்பில்லாத தேவ ஜனங்கள். யார் அறிய முடியாதுன்னா அவரை அறிய முடியாது. அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணலாம், வேத வாசி எல்லாமே பண்ணலாம், உனக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா நீ அவரையே பார்க்க முடியாது. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம அறியாமலே என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்ந்து கொள்ளணும். நான் தேவ ஜனங்களாச்சே, நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்குற உன் இதயத்தில் என்ன இல்லை, அன்பே இல்லையா? உன் இதயத்தில் அன்பே இல்லை, அதை பார்க்குறாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து ஃபோக்கஸ் ஸ்ட்ரைட்டாக அவங்க இருதயத்தை தான் அவர் பார்க்குறாரு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னாக்கா அவரோட கூட உறவுலே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருடைய உறவில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அறியான் என்ற வார்த்தைக்கு அதுதான். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் அறியலை அப்படின்னாக்கா நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் டச்சே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்ம யாருன்னா பரிசுத்தமுள்ள ஜனங்கள், விசுவாசமுள்ள ஜனங்கள், வைராக்கியமுள்ள ஜனங்கள். கர்த்தர் பார்க்குறாரு, நீங்கள் யார், உங்களை அறியனேன்றாரு. பார்த்தீங்களா வேத வசனத்தில் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் எடுக்க வேணாம், பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன் இல்லையா? கதவு அடைக்கப்பட்ட போது, ஆண்டவரே நாங்களுக்காக உங்களுக்காக குழல் ஊதினுமே, உங்களுக்காக நாங்கள் கூத்தாடினுமே அப்படின்லாம் இருக்கும். சரி, ரைட் அப்படிங்கிறது நாட்டில் நீங்கள் யாருன்னு கேட்குற திருப்பி. அல்லேலூயா. இந்த மாதிரி போயிட்டு நம்ம போய் நின்றக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ காரியம் செஞ்சோமே, அவ்வளோ காரியம் செஞ்சோமே, அக்கிரமக்காரர் என்னவார் அப்புறமா. அல்லேலூயா. நான் சின்ன விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், அதுவே இல்லையே, ஏன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு இல்லையே அப்படின்னு. அல்லேலூயா. இன்றைக்கி தேவ ஜனங்களாக நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் உண்மையான தேவ ஜனங்கள் சொல்கிறதுக்கு அவர் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் இவங்க தான்ப்பா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. நான் தான் கிறிஸ்தவன் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க தான் கிறிஸ்தவன் சொல்லி அவங்க சொல்லணும், மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை தாங்க தேவனாய் கர்த்தர் விரும்புகிறாரு இல்லையா? அப்படியானால் பாருங்களேன், இங்கே சொல்கிறாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான். உடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, தேவனாய் கர்த்தர் அவர் அன்புள்ளவராக இருக்கு. அவருடைய இருதயம் அன்புலாம் நிறைந்திருக்குது. இன்றைக்கு அவருடைய இருதயத்துக்கேற்றவர்களாய் நீங்கள் வாழ்வதற்கு நம்ம கொஞ்சமாச்சும் அந்த அன்பு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்றவர்களாய் பார்க்குறாரு. யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு நம்மளை செக் பண்ணி பார்க்குறாரு. யோசித்து பாருங்கள், உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்களேன் இல்லையா? நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே வராரு.
கொல்லப்படாது, சான்ஸ் குத்துறே வராரு. நீங்கள் ஒன்றுன்னா எதெல்லாம் நமக்கு இல்லையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சரிப்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சபை. சபை சீர்படுத்துகிற ஒரு இடம், உங்களை சரிப்படுத்துகிற ஒரு இடம். அங்கே போய் பரலோகத்தில் போய் சரிப்படுத்தினா நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. இங்கே வார்த்தையில் அங்கே அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் என்ன பண்ணாரு, அன்பினால நம்ம என்ன பண்ணார், சபையை ஒன்று வச்சுக்கணும், ஊழியக்காரங்களை ஒன்று வச்சுக்கணும், உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, எப்படி ஆகிலும் சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாரும் இந்த பூமியிலே சீர்படுத்தி என்ன பண்ணாரு, அங்கே அப்படியே அவர் மகிமையில கொண்டு போன விரும்புகிறார். ஆகையினால இங்கே தேவனாய் கர்த்தர் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுனாக்கா அன்பினால் நிறைந்திருக்கிறது. இப்போ எப்படி பார்க்குறாருன்னா, தாவீதை அவன் ஒரு சாதாரணமான ஆடுகளுக்கு இவ்வளோ அன்பு செலுத்துகிறான்பா, அவனை தூக்கி எங்கே உட்கார வைக்கணும், என் இஸ்ரவேலின் ஜனங்களாகிய அந்த ஜனங்களை மேய்ப்பதற்கு நான் உட்கார வைக்கணும். அல்லேலூயா. இப்போ ஈசாயின் குடும்பத்தில் இந்த குணம் யாருக்குமே இல்லை, இந்த இருதயம் யாருக்குமே இல்லை. அல்லேலூயா. பணம் சம்பாதிச்சா போதும், எனக்கு வேலை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவெல்லாம் வாழ்ந்துருக்கிறான். எல்லாம் பாருங்க, சவுலுடைய சேனாதிபதி கூட்டத்தில் இருக்கிறான், பணம் சம்பாதிச்ச வேலை இருக்குது. ஆண்டோடைய ஜனங்க இப்படி வாழக்கூடாதுங்க. அவர் இருத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்த ஒரே ஒரு தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தாவீது கர்த்தருடைய இருத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு தேவ ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கூட அன்பை எடுத்துக்கு போதும். அல்லேலூயா. வாழ்ந்தது போதும், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்களே ஆராய்ந்து பார்த்து எது நல்லது எது கெட்டதெல்லாம் வானா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை சரி பார்க்க தவறினால் அவர் சரி பார்ப்பார். அல்லேலூயா. அவர் சரி பார்த்தால் உங்களுக்கு சிட்சை வரும், நீங்கள் சரி பார்த்தால் அவருடைய கிருபை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 காரியத்தை நம்மகிட்ட கொடுக்குறாரு. நீங்களே பண்ணிக்கிறீங்களா, அவரை பண்ணுவார், அவரும் பண்ணுவார், நீங்களும் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. இல்லையா? நொறுக்கிடுவார், சீர்படுத்துவார், காயங்கட்டுவார், அவர் தான். அல்லேலூயா. உங்களை தூக்கி சுமக்கிறோம் அவர் தான். நம்மளே சாட்சி சொல்லுவோம் அப்புறமா, ஆண்டவர் என்ன காயங்கட்டு என்ன தூக்கி சுமதான் நல்லது அப்புறம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆகையினால நீங்களே சந்தோஷமாக நீங்கள் பண்ணி வச்சுன்னா அவர் உங்களை உற்சாகமாக வர இருப்பார். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய இருதயத்தை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்கணும், அப்போ தான் நம்ம அவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும் இல்லையா? அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஒரே குமாரன் என்ன பண்ணது, பூமிக்கு அவர் கொடுத்தார். எதற்காகனாக்கா நம்மை நேசித்த அவர் நேசம் பெரியது. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லலாம். ஆனால் அன்பு இல்லாமல் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் யோசித்து பாருங்களேன், நம்ம ஆண்டவருடைய இருத்துக்கு ஏற்றவர்களாக இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்களேன், ஈசாக்கினுடைய குடும்பங்களில் ஈசாக்கு ரெபேக்கா கவனிக்கணும். அவருடைய 2 பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏசா யாக்கோபு என்று சொல்லி. இந்த ஏசாவை இந்த பெற்றோர்கள் எப்படின்னா அவனை நேசிக்கலை, கர்த்தரை நேசிக்கலை. அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த ஏசா பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இதை பெற்றுக்கொள்வதற்கு ரெபேக்காள் என்ன பண்ணாரா, உறுதுணையாக இருந்தான். கவனிக்கணும், வேதத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன் இந்த ரெபேக்காள் இந்த ஏசா பெற வேண்டிய எல்லா நன்மையும் இந்த யாக்கோபு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த இல்லையா? இந்த ஈசாக்கு முதிர் வயதாக இருக்கும்போது அவனுடைய கண்கள் மண்களாக இருந்தது. அப்போது இந்த ஈசாக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏன் பெரிய மகனை கூப்பிட்றாரு. ஏன் கூப்பிட்றாருன்னா, சேஷ்ட புத்திர பாகமான ஆசீர்வாதம் யாருக்கு போய் சேரணும்னா அதோடைய வழக்கத்தின்படி மூத்த மகனுக்கு போய் சேரணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கடைசி காலமாக இருக்குதுப்பா, நீ போய் வேட்டையாடி என்ன பண்ணு, எனக்கு கொஞ்சம் நல்லா சுவையாக சமைத்து கொடு, நான் டக்குன்னு ஆஸ்வதிக்கணும், எப்போ போகணுன்னு தெரியாது அப்படின்லாம் இந்த ஈசாக்கு சொல்லியிருப்பார் போல். இந்த ஏசா என்ன பண்ணாரு, கிளம்புறாரு, எங்கள் அப்பாண்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, வனத்துக்கு போயிட்டாரு. வரவே இல்லை, மதியானம் ஆச்சு. ஆனால் இதை யார் கேட்குறேன்னா, ரெபேக்கா கேட்டு, இந்த ஆசீர்வாதம் இதுதான் கடைசி ஆசீர்வாதம், இது எல்லாத்தையும் யார் வாங்கினாக்கா இந்த யாக்கோபு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவள் பிரயாசப்பட்டாள் இல்லையா? இதுதான் வேதத்தில் இருக்கிற உண்மை. ஏன் அப்படின்னா, தேவன் முன்பதாக கர்ப்பத்தின் கனியெல்லாம் இருக்கும் போதே அவன் விசாரிக்கும் போது கர்த்தர் அப்போ என்ன பண்ணான்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துறாரு லைட்டாக, இவன் தான் வாங்கணும். ஏன்னா தேவனை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாரு. இப்போ இதை அவள் என்ன பண்ணால் நிறைவேற்றுகிறதற்கு இவ என்ன பண்ணால் பிரயாசப்படுகிறாள். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்களேன், ஏன்
இவங்களுக்கு கொடுக்காம இந்த ரெபெக்கா இந்த யாக்கோபை அவரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 35ஆம் வசனமும் வாசிக்க போறோம். கவனிங்க. ஏசா 40 வயதான போது ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அன்பா இருந்தார்களா அல்லது மனநோவா இருந்தார்களா? மனநோவா இருந்தான். ஏன்? அவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, அவன் செவி கொடுக்கல. ஏன்னா தேவ ஜனங்க இல்லையா, ஆபிரகாமே ஈசாக்கு என்ன சொன்னான்னா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணாத, கானானிய ஸ்திரீகள் யாருக்கும் போய் பெண் கொள்ளக்கூடாது, எல்லைசர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நீ என்ன பண்ணு, அங்கே போய் நீ உற்றார் உறவினத்தில் போய் நீ பொண்ணு பார்த்துடுவா அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்குறாரு. அல்லேலூயா. இல்லையா? அவர் தொடையின் கீழே என்ன பண்ணுறாரு, கையை வைத்து சத்திய வாக்கு கொடுக்குறாரு. ரைட், அது வேற விஷயம். ரைட். இப்போ இவர் சத்திய வாக்கு வாங்கிட்டு இந்த ஈசாக்கு யாருக்குள்ள கல்யாணம் பண்ணுறாருன்னா, உறவின் முறையிலேருந்து என்ன பண்ணார்னா ரெபெக்கால திருமணம் செய்கிறார். ஆனால் இந்த ஏசா பாருங்க, துணிந்து என்ன பண்ணுறான், போய் சேரான். அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடினா இல்லை. அதனால தான் அவங்க எப்படி இருந்தாங்க, மனநோவாக இருந்தார்கள். இப்போ இந்த யாக்கோபு கவனிக்கணும், இவங்க பெற்றோர்களுடைய விருப்பத்தை அப்படியே என்ன பண்ணுறன்னா செயல்படுத்துறாரு. அதையும் நீங்கள் வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிப்போலாமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த யாக்கோபு என்ன செய்கிறாராம், இதை கவனிச்சுட்டு சரி 28ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. 1ஆம் வசனத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமார்த்திகளை பெண் கொள்ளாமல் நீ எழுந்து புறப்பட்டு பதாம் அராமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். இந்த வார்த்தையின்படியே அவன் என்ன பண்ணான்னா அவன் இருதயத்தை திருப்பினானுங்க. அல்லேலூயா. யாக்கோபு நீங்கள் வேதத்தில் அப்படியே நீங்கள் வாசிக்கும் போது அவன் கடந்து என்ன பண்ணுறான், அவன் இங்கேருந்து போக புறப்பட்டான் என்று சொல்லி 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் போயிட்டான். ஏன்? இந்த பெற்றோருடைய இருதயத்தை போல் அவன் என்ன பண்ணான்னா தன்னையை மாட்டான். அவனுடைய இருத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணனா, ஒருத்தன் வாழ்ந்தான், இருத்துக்கு வெறுப்பாக ஒருத்தன் வாழ்ந்தான். அல்லேலூயா. இப்போ தேவனாய் கர்த்தர் பார்க்குறாரு, யார் இங்கே பூமியில் நீ இங்கே பண்ணலன்னா அங்கே நீ பண்ண முடியாது. அல்லேலூயா. எப்படி இங்கே நீங்கள் பெற்றோரிடத்துல பிள்ளைங்க இங்கே சரி பண்ணால் நான் அங்கே போய் சரியாயிடுவேன், அதெல்லாம் நீங்கள் பாவ முடியாது. இங்கே ஒருத்தன் சரியாக ஆகலைன்னா எங்கே ஆக முடியாது, அங்கே போய் ஆக முடியாது. நான் அப்புறம் ஆயிக்குவேன், இதெல்லாம் ஆக முடியாது. நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்தில் போய் மாற்ற முடியாது. அதுக்கெல்லாம் கால அவகாசமே கிடையாது. நியாய தீர்ப்பு தான். இந்த பூமியில் தான் நமக்கு என்ன கால அவகாசங்கள். ஆகையினால இங்கே பூமியில் இப்போ அவங்களுக்கு மனநோவாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஆகையினால தான் பின்னொரு நாட்களில் அவனை வெறுத்தார் என்று சொன்னால் அவனுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கல. அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். வெறுத்தார்னாக்க அவனை தள்ள, அவனுக்கு அந்த முதலிடம் கொடுக்கல. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இந்த யாக்கோபு என்ன செய்கிறாரா, இவருடைய இருத்துக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டான். அவனுக்கும் பாருங்க, அவன் வாலி வயசில் என்ன பண்ணான், கடந்து போகிறான், தனிமையாக கடந்து போகிறான். அந்த ஊரில் போய் அவன் என்ன பண்ணான், பெற்றோர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் என்ன பண்ணானா தன் இருதயத்தை அவன் என்ன பண்ணானா திருப்பி கொண்டானாங்க. இதே தான் தேவனாய் கர்த்தர் கூட நமக்கு அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் நமக்கு எப்படி ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார்னு சொன்னால் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்ப நம்ம என்ன பண்ண, புதிய ஒரு மனுஷன் என்ன பண்ண, பூமியில வசனத்தின் மூலமாக நம்மளை பிறக்கும்படி செய்திருக்கிறார், நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். இப்ப அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம மாறியே ஆகணும். அல்லேலூயா. புரியுதுங்களா?
இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாக்கா அது உங்கள் பாடு. அல்லேலூயா. உங்களை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிறத தெரியலங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. இப்போ இங்கே சொல்கிறாரு, நான் உன் வசனத்தினால் என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களை என் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன்றார். வசனமாகிய கிறிஸ்துவின் மூலமாக, ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். புதிய சிற்சியாய் மாறி இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரோன்னா நீங்கள் அந்த பூமியில் நாங்கள் அவருக்கு பிள்ளை இவருக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நிலையான ஒரு தகப்பன் உண்டு, அவருக்கு தான் நம்ம பிள்ளைங்க. அல்லேலூயா. எல்லாம் இந்த பூமியில் எல்லாமே போயிடும். பேரை கூட மறந்துடுவீங்க. 3வது தலைமுறை உங்கள் பேரெல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. இல்லையா, யாருன்னு தெரியாதுப்பா அப்படின்னும். லெட்ரு வந்தால் கூட அவங்களா யாரெல்லாம் இல்லையா அப்படியெல்லாம். ஆனால் என்றென்றைக்கும் மறவாதவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். இப்போ அவர் நம்ம என்ன பண்ணுகிறாருன்னா கிறிஸ்துவாகிய வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து விடுதலையாக்கி, அவர் மூலமாக வசனத்தின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம புதிய சந்ததியாக, புதிய ஜனங்களாக, புதிய பிள்ளைகளாக இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு குழந்தைங்களாம் வந்து இருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த தேதியை நீங்கள் வச்சு கணக்கு போடுறோம். அத்தனை குழந்தை நீங்கள். அல்லேலூயா. இத்தனை வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள் தேதியை நீங்கள் கணக்கு போட்டு போகிறோம். அத்தனை வயசு குழந்தைங்க நீங்கள். உங்களுக்கு ஒரு வேளை 50 இருக்கலாம், 40 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் பெற்று 1 வருஷம் இருக்கலாம். நீ 1 வருஷம் குழந்தை தான். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருக்குள்ள இப்போ அவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு இருதயத்தினுடைய திட்டம் இருக்குது. அந்த இருதயத்தின்படியே நம்ம என்ன பண்ணுமா, மாறினா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் மாறலைனாக்கா உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அப்போது உங்கள் பக்கமாக கர்த்தர் வர மாட்டேன். இந்த ரெபேக்காள் யாக்கோபின் பக்கமாக வர காரணம் என்னன்னாக்கா, அவன் என்ன பண்ணனா, அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அவன் இருந்தபடியால். இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் நம்ம மாற்றி பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், காலகாலமாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்ம பக்கத்தில் வந்தால் எல்லாமே தேடி வரும். ஒரு ராஜா உங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாமே வரும், பின்னாடியே வருவாங்க, முன்னாடியே வந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நீ வானா கூட வந்து சேரும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாருன்னு சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? நீங்கள் கேட்காத, கொள்ளாத, நினைக்காத, வேண்டுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிறோம், ஆனால் நம்ம அன்பில்லாத தேவ ஜனங்களாக இருக்கிறோம். அவர் இதத்துக்கேற்ற நம்ம ஜனங்களாய் நம்ம இல்லாமல் இருக்கிறபடியாக தான் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்களாக இருந்தாலும் கூட அவைகள் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் வெறும் வார்த்தையாகவே இருக்கிறது. ஆகையினால நம்ம கேட்குறோம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், கர்த்தருடைய அன்பு எனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதை அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் பாருங்களேன், நம்ம அவர் இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம மாற வேண்டும். அதுதான் தேவனாய் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும். அப்படி நம்ம மாறும்போது நிச்சயமாக நமக்காக அவர் வருவார். அதனால தான் வேதத்தில் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரைக்கும் இருக்குது. நீங்க வாசித்து பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. ஃபர்ஸ்ட் நீங்க அன்பு கூறுதல். அப்படி நம்முடைய உள்ளான மனதுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லித்தரார். நீ முதல்ல உள்ள அன்பு நிறையட்டும். அவர் மேல நேசம் வை. திருப்பி இந்த நேசம் வெளியே வரணும். அல்லேலூயா. ஒருத்தனை உள்ள நிறைஞ்சாதான் எங்கே வரும்? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. குடம் நிறைஞ்சாதான் எங்கே வரும்? ஆமாம், உள்ளவே இல்லைனாங்க அப்புறம் எங்கே வெளியே வரும்? நாங்கப்பா உள்ளே இருக்குதா? உள்ளே ரொம்ப தான் வெளியே ஒழியுங்க. உள்ளே இல்லை, அதனால் இல்லை, போங்க, கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. உள்ள இவருக்குள்ளே நீங்கள் அன்பு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ இந்த அன்பு நிறைவு தான் வெளியில் வரும். அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு, நீங்கள் முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோட, முழு மனதோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீங்க சொன்னால் இந்த முழுசா அப்படி நீங்கள் பண்ண அந்த முழுசு சும்மா இருக்காது, வெளியே வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே குறைவாக இருந்தால் தான் நம்ம உள் வாங்கினே இருக்கும். அவரு மாத்திரம் கொடுங்க. ஆகையினால தேவ ஜனங்களாக இருக்கிற நம்ம நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்க்குறோம்.
நீங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வராமல் எந்த நன்மையும் நமக்கு வராது. அல்லேலூயா. முதல்ல அதை புரிஞ்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நன்மையெல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்கள் தேடி போக தேவையில்லை, உங்களை தேடி வரும். இந்த தாவீது எப்படி தேடி வந்துச்சு இல்லையா? அவரை தேடி அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நின்னார் பாருங்க சாமுவேல். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தேடி நன்மை வர வேண்டுமானால் கர்த்தர் நம் பட்சத்தில் வரணும். கர்த்தர் நம் பட்சத்தில் வரணும்னாக்கா அவருடைய இதயத்துக்கு ஏற்றவனா மாறணும். அல்லேலூயா. அவருடைய இருதயம் அன்புள்ளதாக இருக்குது. அந்த அன்பில் நம்ம நிறையணும். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அவர் உங்கள் பட்சத்தில் வருவார். இல்லையா? ஏன்னாக்கா அவருடைய இருதயமோ அன்பு நான் நிறைந்திருக்குது, உங்கள் இருதயமோ அன்பு நான் நிறைந்திருக்குது. இப்போ நீங்கள் அவருக்கு ஏற்றவர்கள். இல்லையா? ஆகையினால கர்த்தர் உங்கள் பட்சத்தில் எல்லாவற்றுக்கும் உங்களுக்காக வருவார். உங்கள் சூழ்நிலை வருவார். எல்லா இடத்துலையும் உட்காருவார். ஏன் இடத்துக்கு ஏற்றவர்ப்பா, உங்களுக்காக எல்லாவற்றையும் கூட இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உன்னை கற்றுக்கொள்கிறோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவரை போல் அன்புள்ளவராக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல வரணும், நம்ம மேன்மை அடையணும். பாருங்க, தாவீது எதையும் தேடியே ஓடல. கர்த்தர் அவனை தேடி வந்தார். அவன் பின்பதாக எல்லாமே தேடி வந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தருக்கேற்ற இருதயமுள்ளவெல்லாம் நீங்கள் மாறி பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம்லாம் உங்கள் இருதயத்தில் வந்து தங்கிடும். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம்லாம் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறோம், அப்படி இல்லை. நீங்கள் அவருடைய இருத்துக்கு மாறி பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு சொந்தமாக மாறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறார், நாமும் அன்பாக இருப்போம். அல்லேலூயா. நாம் அன்பாக இருக்கும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் அவர் நமக்காக வருகிற தேவன். எல்லாம் கண்களை மூடி தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தர் நமக்கு அவர் கற்றுத்தருகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. தேவனை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படியெல்லாம் நம்ம மாறணும், எப்படி